அருமையானவர்களே, இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ஜனவரி 26 நாம் இந்திய குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த வேளையில கர்த்தர் நமது தேசத்தை காத்து இதுவரை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசமானது நமக்கு தேவன் தந்தது. இந்த தேசத்திலே நாம் சமாதானமாய் குடியிருக்கவும் சமாதானமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தவும் கர்த்தர் இந்த தேசத்தை நமக்காக தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். குறிப்பாய் உலக நாடுகளிலே இந்திய தேசம் சமாதானமிக்க நன்மை தரக்கூடிய தேசமாய் இருந்து வருகிற நாட்களிலே நாம் இப்பொழுது வாழ்ந்து வருகிறோம். அதற்காய் நன்றியோடு துதிப்போம். இப்பொழுது கூட சங்கீதம் 85:1 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்கிற வசனத்தை நாம் இன்றைக்கு தியான வசனமாய் எடுத்துக்கொள்வோம். பாருங்க, கர்த்தர் நமது தேசத்தின் மீது பிரியம் வைத்து நம்முடைய சிறையிருப்பை திருப்பினார். எந்த விதமான சிறையிருப்பை திருப்பினார் என்றால், இன்றைக்கு நாம் 77வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தி 77 ஆண்டுகள் வெற்றிகரமாக இந்த தேசத்தை நாம் ஆண்டு வருகிறோம். சுயாதீனமாய் நாம் அரசாட்சி செய்து வருகிறோம். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபை இரக்கங்கள் முடிவில்லா இரக்கங்கள். இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால், இந்தியா பல்நோக்கு முகங்கள் கொண்டவை. அதாவது பல மொழி பேசுகிறவர்கள், பல நாடுகளிலிருந்து இங்கு வந்து தங்கி பிழைப்பு நடத்துகிறவர்கள், வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்கள் எல்லாவற்றிற்கும் இந்த தேசம் தன்னுடைய கதவுகளை எப்பொழுதுமே திறந்து கொடுத்திருக்கிறது. இங்கே நிறைய பாஷை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், நிறைய மொழி அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். கல்விக்கூடங்கள் இங்கே அநேகம் உண்டு. உலக நாடுகளிலே மற்ற நாடுகளை காட்டிலும் இங்கே கல்விக்கு முதல் தரமான வாய்ப்புகளும் வழிவாசங்களும் எப்பொழுதும் திறந்து வைத்து கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அதற்காக தேவனை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசம் நம்முடைய தேசம். இந்த தேசத்தை பேணி காப்பதிலே, பாதுகாப்பதிலே, பயன்படுத்தி கொள்வதிலே நாம் எப்பொழுதும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, இந்த தேசத்தின் மீது கர்த்தர் பிரியம் வைத்தார் என்று சங்கீதம் 85:1 நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த தேசத்தின் மீது கர்த்தர் உண்மையாகவே பிரியம் வைத்து இதுவரையில் நம்முடைய சந்ததிகளை, தலைமுறையினரை வாழையடி வாழையாக இந்த தேசத்திலே வாழ வைத்திருக்கிறார். அதற்காக நாம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளிலும் கூட இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சியில நாம இந்த குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தேசம் நம்முடையது. இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்க, விண்ணப்பம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த இந்திய தேசம் எங்களுடைய தேசம். இந்த தேசத்திற்காக கர்த்தாவே நாங்கள் இடத்துல வருகிறோம். இந்த தேசத்தை இதுவரை பாதுகாத்து உலக நாடுகள் மத்தியிலே பேசும் பொருளாய் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல தலைவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அரசாளுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல ஞானத்தோடு இதுவரை நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எல்லா ஜனத்திற்கும் பெரும் மகிழ்ச்சியை தருகிற தேசமாய் இந்திய தேசத்தை இன்னும் வளர செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் எல்லோருக்கும் இந்திய குடியரசு தின விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமேன்.